சளி பிடிச்சி மூக்கெல்லாம் ஒழுகிட்டு இருக்கும், மூக்கெல்லாம் ஒரு மாதிரி செவந்துட்டு இருக்கும், தும்மல் அடிக்க ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் சிறுத்து போயிடும், கண்ணிலேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும், உடனே லைட்டாக ஒரு ஃபீவர் மாதிரி ஒரு காய்ச்சல் மாதிரி ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வர்றது என்னன்னா இது ஒவ்வொரு வாட்டியுமே வர்றது அவங்களோட நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துது. ஆனால் பெரியவங்களுக்குமே அது வருது அப்படின்னா சுத்தமாக அவங்களுக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்குது அப்படின்றத உணர்த்துது. சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம பழக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நெல்லிக்காய் இல்லை கடுக்காய் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக ஒரு பாதி நெல்லிக்காய் போதும், ஒரு சின்ன துண்டு இஞ்சி போதும், எல்லாருமே எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்க தான் எடுத்துக்கணும்னு கிடையாது, பெரியவங்கலாம் எடுத்துக்கணும்னு கிடையாது, ஆண்கள் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது, பெண்கள் தான் எடுத்துக்கணும், இல்லை ரொம்ப நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்கிறவங்க எடுத்துக்கணுன்றது கிடையாது. பொதுவாகவே சளி தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது. ஒரு பாதி நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் செருக்கிட்டு அதை எடுத்துக்கோங்க, ஒரு 3-4 மிளகு எடுத்துக்கோங்க, நல்லா ஒன்று பட நல்லா தட்டி, இல்லை மிக்சியில் தட்டினாலும் சரி, இல்லை உரலில் தட்டினாலும் சரி, நல்லா தண்ணி சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் அதை காலையில் ஒரு டீ மாதிரி அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு அதை கொஞ்சம் குடிக்கிற பதத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு அடுத்தது மழை காலம் வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றலை கண்டிப்பாக அதிகப்படுத்தும்.